Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ குட்டீஸ், வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். இங்கிலீஷ் பேசும்போது நம்ம பேச்சை இன்னும் அழகாக்குற சில மேஜிக் வார்த்தைகள் இருக்கு. அதை கத்துக்கலாமா? வாங்க, ஜாலியா கத்துக்கலாம். இப்போ இத கொஞ்சம் கேளுங்களேன். ரவி என் அண்ணன். ரவி விளையாடுறான். இப்படி ஒரே பேரையே திரும்ப திரும்ப சொன்னா கேட்க கொஞ்சம் போர் அடிக்குது இல்லையா? ஒரே பாட்டையே ரிப்பீட்ல கேட்ட மாதிரி இருக்கு. இத நாம இன்னும் சூப்பரா சொல்லலாம். எப்படி தெரியுமா? ஆமா, பேரை மறுபடியும் சொல்லாம சில சுலபமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இந்த வார்த்தைகள் நம்ம பேச்சை ரொம்பவே அழகா மாத்திடும். ரெடியா? வாங்க பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் மேஜிக் வார்த்தைகளை பார்க்கலாமா? முதல்ல மனுஷங்களை பத்தி பேசும்போது யூஸ் பண்ற 2 முக்கியமான வார்த்தைகளை நாம சந்திக்க போறோம். நம்மளோட முதல் மேஜிக் வார்த்தை ஹீ. அதாவது நாம ஒரு பையனை பத்தியோ இல்லனா ஒரு ஆம்பளை பத்தியோ பேசும்போது அவங்க பேருக்கு பதிலா இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிள். ஞாபகம் இருக்கா? நம்ம ரவியை பத்தி பேசணும்ல. ரவி என் அண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நாம இனிமே he is my brother அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு? அதே மாதிரி ரவி விளையாடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா he is playing அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். he யூஸ் பண்ணா நம்ம பேச்சு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ உங்க டர்ன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சத்தமா சொல்லணும். ரெடியா? he is my brother. சொல்லுங்க. சூப்பர். இப்போ அடுத்தது he is playing. பிரமாதம். அடுத்து ஹீயோட ஜோடியை பார்க்கலாமா? அந்த வார்த்தை தான் she. நாம எப்போ ஒரு பொண்ணை பத்தியோ இல்ல ஒரு பொம்பளைய பத்தியோ பேசினாலும் அவங்க பேருக்கு பதிலா நாம she அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு அக்கா இல்ல தங்கை இருந்தா நீங்க அவங்கள பத்தி she is my sister அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி தானே? அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா சிம்பிளா she is dancing அப்படின்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணுன்னா அந்த மேஜிக் வார்த்தை she தான். அருமை. இப்போ மறுபடியும் நீங்க தான் சொல்ல போறீங்க. என் கூடவே சொல்லுங்க. she is my sister. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ இத சொல்லுங்க. she is dancing. வாவ், நீங்க கத்துக்கிட்டீங்க. மனுஷங்களுக்கான வார்த்தைகளை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ ஒரு பொருள், ஒரு விலங்கு இல்லனா நிறைய பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தை பத்தி எப்படி சொல்றது? வாங்க அதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இட்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை. மனுஷங்க இல்லாத மத்த எதுவா இருந்தாலும், அதாவது ஒரு பொருள், ஒரு செடி இல்ல ஒரு விலங்கு, அத பத்தி பேச நாம இந்த இட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த பந்து, இத நாம இட் இஸ் a ball அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி எல்லா பொருட்களுக்கும் நாம இட் சொல்லலாம். இன்னைக்கு நாம கத்துக்க போற கடைசி மேஜிக் வார்த்தை தே. இது ஒரு குரூப்புக்கான வார்த்தை. அதாவது ஒண்ணுக்கு மேல நிறைய பேர் இருந்தாலோ இல்ல நிறைய பொருட்கள் இருந்தாலோ நாம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் சேர்த்து தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு கூட்டமா இருந்தா தே தான் சரியான வார்த்தை. நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த புது வார்த்தைகள் எல்லாம் எப்படி நம்ம பேச்ச ஒரு ப்ரோ மாதிரி மாத்துதுன்னு பார்க்கலாமா? வாங்க அந்த மேஜிக்கா நேரடியாவே பார்க்கலாம். முதல்ல இதை கேளுங்க. அனு என் தங்கை. அனு புத்திசாலி. இதுவும் சரிதான். ஆனா இப்போ இதை கேளுங்க. அனு என் தங்கை, she is smart. வாவ், பாத்தீங்களா? ரெண்டாவதா சொன்னது எவ்வளவு அழகா கேட்ட ஸ்மூத்தா இருக்கு. இதுதான் அந்த மேஜிக். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாமா? ரெடியா? வாங்க என் கூடவே ரிப்பீட் பண்ணுங்க. he is studying. சூப்பர். she is reading. அருமை. it is raining. கலக்கல். இப்போ எல்லாரும் சேர்ந்து they are singing. பிரமாதம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க இங்கிலீஷ் இன்னும் சூப்பரா அழகா வளருதுன்னு அர்த்தம். நீங்க உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். இந்த மேஜிக் வார்த்தைகளுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? அதுதான் ப்ரொனவுன்ஸ். இப்போ நீங்க ரொம்ப நம்பிக்கையா பெருமையா என் கூட சேர்ந்து சொல்லுங்க, I can use pronouns correctly. இன்னொன்னு சொல்லலாம், ஏன்னா அதுதான் உண்மை. My English is becoming easy. ஆமா, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கான முக்கியமான சில ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சு. சரி குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. இன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி பாருங்க. he என்னன்னா she சொல்லி யாரையாவது சொல்ல முடியுமா? இல்ல தே சொல்ற மாதிரி ஒரு குரூப் இருக்காங்களா? இன்னைக்கே உங்க புது சூப்பர் பவரை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் இன்னைக்கு கலக்கிட்டீங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.